இப்போலாம் நான் அதிகமாக கடையில் இருக்க மாதிரி தான் இருக்குது. சமைக்கிறதுக்கான டைமே கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி தோட்டத்தில் வேலை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே தோட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனந்த் தான் தோட்டத்துலேருந்து பால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள கடையில் விட்டுட்டு சமைக்க வந்தாச்சு. இப்போலாம் அதிகமாக சாம்பார் அப்படி இல்லைன்னா புளிக்குழம்பு இது மட்டும்தான் வச்சுட்ருக்கோம். சரி இன்றைக்கி ஏதாச்சும் ஒன் பாட் ரைஸ் மாதிரி செய்யலான்ட்டு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். பிரியாணி கூட அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த தக்காளி சாதம்லாம் செஞ்சு ஒரு 3 மந்த் கிட்ட இருக்கும். மறுபடியும் இப்போ தான் செய்ய போகிறோம். தோட்டத்துலேயும் வேலை அதிகமாக இருக்கிறதுனால இவங்க சீக்கிரமே கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 7 மணி போல் தான் சமைக்க வந்ததே. கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சு கொடுக்கணுன்ட்டு கொஞ்சம் வேகமாக தான் செஞ்சுட்டு இருந்தேன். தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்யலான்ட்டு இருந்தேன். ஆனால் உருளைக்கிழங்கு ஒன்று கூட இல்லாதனால மீல் மேக்கர் கிரேவியாக வச்சிடலான்ட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். தக்காளி சாதம் செஞ்சுட்டு இருக்கும்போதே சைட் பை சைட் கிரேவி பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. கிரேவியுமே புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் எப்பவும் போல தான் செஞ்சுருந்தேன். எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு இது மாதிரி ஐட்டம்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த டைம் தக்காளி அப்படியே போடாமல் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி தான் போட்டிருந்தேன். அப்படி போட்டுமே கிரேவி நல்லா திக்காக வரல. அதனால் மறுபடியும் கொஞ்சம் வெங்காய தக்காளியை வணக்கி ஆட்டி அதுக்கப்புறமா தான் போட்டிருந்தேன். 1 ஹவரில் சமைச்சு முடிக்கலான்ட்டு பார்த்தா ஆனால் டைம் கொஞ்சம் கூட ஆகிடுச்சு. தோட்டத்தில் இருக்கவங்களுக்கும் சாப்பாடு போட்டு வச்சுட்டு அப்படியே எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. கடையிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு.